எல்லோருக்கும் வணக்கம். மாடி தோட்டத்தில் இன்றைக்கி அவரைக்காவும் கத்திரிக்காவும் தான் அறுவடை பண்ணி எடுக்க போகிறேன். முதல் அறுவடையாக பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரும் ஊதா கலரும் கலந்த கத்திரிக்காங்க. இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 2 காய் இருந்தது, 2 காயும் பறித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடிப்பு கத்திரிக்காவும் பச்சை கலர் மடிப்பு கத்திரிக்காய், வெள்ளை குண்டு கத்திரிக்காய் இதெல்லாம் இருந்ததுங்க. இதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். மடிப்பு கத்திரிக்காயில் இப்போ கொஞ்சம் காய்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் விதைக்கு தான் என்னால் விட முடியலங்க. ஒரு காய் விதைக்கு விட்டாலே கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது அந்த காய் பார்த்திங்கன்னா விதையாக மாறுறதுக்கு. ஏன்னா ரொம்ப டைம் எடுக்குது இந்த மடிப்பு கத்திரிக்காய். விதைகள் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரி கத்திரிக்காயில் ஒன்றே ஒன்று இருந்ததுங்க. அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி எனக்கு பார்த்திங்கன்னா அவரைக்காய் தான் நிறைய இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், பச்சை மடிப்பு கத்திரிக்காய் பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு கத்திரிக்காய் அது. அதில் வந்து ஒரே ஒரு காய் இருந்தது, பறித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காங்க. அவரைக்காயில் இந்த 2 அவரைக்காய் தான் இப்போ என் மாடி தோட்டத்தில் என்கிட்ட செடிகள் இருக்குது. ஏனைக்காத அவரைக்காவும் டபுள் கலர் அவரைக்காவும். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே எனக்கு காய்கள் கிடச்சிதுங்க. இந்த அவரைக்காய் நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. காய்கள் நிறைய காய்க்குது. விதைக்காக விதைகளும் விட்டு வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 2, 3 வாட்டி அறுவடை பண்ணி எடுக்கலான்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு எனக்கு காய்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. பூக்களும் இருக்குங்க. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு எனக்கு காய்கள் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இந்த அவரைக்காய் பார்த்திங்கன்னா நமக்கு சீசனில் மட்டும்தான் நமக்கு காய்களை கொடுக்கும். மற்ற நேரங்களில் செடிகள் வளர்ந்து படருமே தவிர நமக்கு காய்கள் ரொம்ப வைக்காதுங்க. அடுத்து ஒரு 3 மாதத்துக்கு நல்ல ஒரு வெயில் காலங்க. நம்ம இது எப்படி தான் சமாளிக்க போகிறோமே தெரியல. என் செடிகளும் அப்படி தான். நமக்கே முடியாதுன்னா இந்த செடிகள்லாம் ரொம்ப பாவங்க. செடிகளுக்கெல்லாம் மூடாக்கு போடணும். செடிகளில் ஈரம் இருக்கிற மாதிரி எப்போவுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. இலை தழைகளெல்லாம் மூடாக்கு போட்டு மூடி வச்சா தான் இந்த செடிகளை நம்ம இந்த வெயிலிலிருந்து காப்பாற்ற முடியும். இன்றைக்கி பாருங்கள், அவரைக்காவே 1/2 கிலோவுக்கு மேலேயே இருக்குங்க. கத்திரிக்காவும் அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. இன்றைய அறுவடை மாடி தோட்டத்தில் நமக்கு இந்த அளவுக்கு காய்கள் கிடச்சிருக்கு. இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இயற்கையை நேசிப்போம். நன்றி.